Hi students, welcome back. Previous video la நம்ம interest on loan by partner ஓட journal entries and அதோட calculations பார்த்தோம். So இப்போ ஒரு partner வந்து firmக்கு loan கொடுத்திருந்தா firm வந்து partnerக்கு interest on loan pay பண்ணும். So அந்த interest நம்ம charge against profits அப்படின்னு சொல்லுவோம். Suppose இப்போ வந்து situation reverse ஆகுது. Okay, firm வந்து partnerக்கு loan கொடுக்குது. Okay, அப்ப partner firm கிட்ட இருந்து loan receive பண்றாரு. இப்போ யார் interest pay பண்ணும்? And இந்த interest எப்படி நம்ம account பண்ண போறோம்? And இந்த interest account பண்றதுக்கு முன்னாடி அதை calculate பண்ணும். So அதை எப்படி calculate பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். And நம்ம TS Gravel இந்த question number 9 to 13 ஓட solutions பார்க்க போறோம். So let's get started. TS Gravel question number 9 பார்க்கலாம். Akhil and Bimal are partners sharing profits in the ratio of 3:2. Akhil gave loan to the firm of 1 lakh rupees on 1st January 2026. On the same date, the firm gave loan to Bimal of 1 lakh rupees. They do not have agreement as to interest. Akhil had also given his personal property for firm's godown at a monthly rent of 5,000 rupees. Firm earned profit of 1,03,000 rupees before above adjustments for the year ended 31st March 2026. Show the distribution of profit for the year. So question என்ன கொடுத்திருக்காங்க? அகில் பிமல் பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. அகில் வந்து ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்காரு 1st January 2026 அன்னைக்கு. ஸோ இது வந்து பார்ட்னர்ஸ் லோன் டு த ஃபர்ம். இன் ரிட்டர்ன் ஃபர்ம் என்ன செய்யணும்? பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணணும். அதே டேட்ல, அதாவது 1st January 2026 அன்னைக்கு ஃபர்ம் வந்து பிமலுக்கு லோன் கொடுத்திருக்கு. ஸோ இது ஃபர்ம்ஸ் லோன் டு பார்ட்னர். அப்ப பிமல் என்ன செய்யணும்? ஃபர்ம்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணும். பட் இந்த இன்ட்ரெஸ்ட பத்தி அவங்களுக்கு எந்த அக்ரிமெண்ட்டுமே இல்லை. அண்ட் அகில் வந்து அவரோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை ஃபர்முக்கு கோடவுனா கொடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ம் வந்து மந்த்லி ரெண்ட் 5,000 rupees பே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, 31st March 2026 இயர் எண்ட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ம் 1,03,000 rupees ப்ராஃபிட் earn பண்ணிருக்கு. பட் பிஃபோர் அபவ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், அதே மாதிரி அகிலோட ரெண்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் 1,03,000. ஸோ கொஸ்டின் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் காட்ட சொல்லியிருக்காங்க. பார்ட்னர்ஸ்குள்ள எப்படி நம்ம ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு பார்ட்னரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப வந்து நம்மளுக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க? 1/1/26 அன்னைக்கு Akhil's loan to the firm, which is 1 lakh rupees. ஓகே, இப்ப அகில் ஃபர்முக்கு லோன் கொடுத்ததுனால ஃபர்ம் என்ன செய்யணும்? கண்டிப்பா பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தெரியணும்? லோன் அமௌண்ட் தெரியணும். ஸோ லோன் அமௌண்ட் நம்மளுக்கு 1 lakh அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் என்ன தெரியணும் நம்மளுக்கு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சோ இப்போ இவங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல. இப்ப பார்ட்னர்ஷிப் டீட் இருந்துச்சு அப்படின்னா என்ன ரேட்டோ அதை நம்ம கொடுத்துருவோம். பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைன்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்லுது? 6% per annum இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும் கால்குலேட் பண்ண? டைம் பீரியட். ஓகே, எப்போ வந்து இந்த ஃபர்ம் லோனை யூஸ் பண்ணிருக்கு. இப்ப இங்க பாருங்க, 1st January 2026 அன்னைக்கு லோன் கொடுத்திருக்காரு. சோ 1/1/26ல இருந்து இந்த அக்கவுண்டிங் பீரியட் எண்ட் வரைக்கும், தட் இஸ் 31st March 2026 வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ ஜான்வரி ஃபுல்லாவே லோனை யூஸ் பண்ணிருக்கு ஃபர்ம். சோ அப்ப ஜான்வரியும் நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். சோ ஜான், ஃபெப் அண்ட் மார்ச், சோ 3 months. சோ இப்போ அகிலுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும்? பிமலுக்கு. சோ பிமலுக்கு வந்து ஃபர்ம் லோன் கொடுத்திருக்கு அதே டேட்ல. சோ 1/1/26 அன்னைக்கு பிமல்ஸ் லோன் ஃப்ரம் த ஃபர்ம். சோ இந்த கேஸ்ல யார் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்? பிமல் பே பண்ணும். ஓகே, பட் இவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் இல்ல இன்ட்ரெஸ்ட பத்தி. அப்போ இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ப்ரொவிஷன்ஸ் படி
இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் சார்ஜ் பண்ண கூடாது. ஃபர்ம் வந்து சார்ஜ் பண்ண கூடாது. அப்போ பிமலோட லோனுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கால்குலேட் பண்ண போறது இல்ல. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, அகிலோட ரெண்ட். சோ அகில்ஸ் ரெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். மந்த்லி ரெண்ட் எவ்வளோ, 5000 rupees. ஓகே, சோ இப்போ இதோட கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். சோ ஒர்க்கிங்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அகிலோட இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட் வந்து 1 lakh rupees, rate of interest 6/100 and time period 1st January to 31st March, so 3 months into 3/12, which is 1500 rupees. Next, interest on loan to Bimal. Okay, Bimal வந்து firmக்கு interest pay பண்ணும், but அவங்களுக்குள்ள interest பத்தி எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லாதனால இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ஓட ப்ரொவிஷன்ஸ் படி interest on loan சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அகிலோட பர்சனல் ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்ட். ஸோ 5000 rupees மந்த்லி ரெண்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பவுமே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்டிங் பீரியட் எண்ட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இது மந்த்லி ரெண்ட் 5000 rupeesங்கிறது ஒரு மாசத்தோட ரெண்ட். நம்ம இது என்ன பண்ணணும், 12 months கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 5000 into 12 which is 60,000 rupees. ஓகே, நம்மள என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ட காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்ஸ் நம்ம எந்த அக்கௌண்ட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லயே இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகில் அண்ட் விமலோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸை கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் அகில்ஸ் லோனும் ரெண்ட் பேயபிள் டு அகிலும் நம்ம சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காட்டணும். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர நெட் ப்ராஃபிட் எடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறமா ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பதிலா இவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்கு பதிலா நம்ம டைரக்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இதுலயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். See, profit and loss appropriation account firm ஓட point of viewல நம்ம prepare பண்ணும். And இந்த profit and loss appropriation account அப்படின்றது nominal account rule follow பண்ணுது. So nominal account rule படி debit all expenses and losses, credit all incomes and gains. Okay, so firm ஓட expenses losses நம்ம debit பண்ணும் and firms ஓட income and gain நம்ம credit பண்ணும். ஓகே, இப்போ காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க and columns ப்ராப்பரா நேம் பண்ணுங்க. டெபிட் சைட்ல பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம், கிரெடிட் சைட்ல பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம். ஓகே, இப்போ இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம், இங்க கொடுத்திருக்கிற ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஓகே, எப்பவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா ப்ராஃபிட்டோ இல்ல லாஸோ எது கொடுத்திருக்காங்களோ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராஃபிட் அப்படின்றது ஃபர்முக்கு கெயின், ஸோ கிரெடிட் சைட்ல நம்ம போடுறோம். இது எந்த அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கும், இதுக்கு முன்னாடி இருக்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட். இந்த 1,03,000 நான் இன்னர் காலம்ல போட போறேன். பிகாஸ் இங்க இன்னும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் அகில்ஸ் லோனும் அதே மாதிரி ரெண்ட் பேயபிள் டு அகில் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாதனால இதை இன்னர் காலம்ல போட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபைனல் நெட் ப்ராஃபிட்டை அவுட்டர் காலம்ல காட்டிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை அகில மைனஸ் பண்ண போறோம். ஏன்னா ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும், ஸோ எக்ஸ்பென்ஸ். அப்ப நெட் ப்ராஃபிட் என்ன ஆகும், குறையும். அதனால மைனஸ் பண்றோம் 1500 rupees. நெக்ஸ்ட் அதே மாதிரி அகிலுக்கு ரெண்ட் பே பண்ணும், அதுவுமே ஃபர்முக்கு எக்ஸ்பென்ஸ். ஸோ அப்ப பே பண்ணா நெட் ப்ராஃபிட் குறையும், அதனால நம்ம மைனஸ் பண்றோம் இந்த 60,000. ஸோ 1,03,000 மைனஸ் 1500 மைனஸ் 60,000 41,500 வருது நம்மளோட ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட். வேற எந்த ஐட்டம்ஸுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கொடுக்கல. ஸோ இந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். நம்மளுக்கு கிரெடிட் சைட்ல தான் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ 41,500 இதே தான் நம்மளுக்கு டெபிட் சைட் டோட்டலும். இப்போ நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைட்ல வருது, சேம் 41,500. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராஃபிட்டை தான் நம்ம பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அகில்ஸ் கேபிட்டலுக்கு 41,500, அவரோட ப்ராஃபிட் ஷேர் 3/5. So 41,500 into 3/5 which is 24,900. And next Bimal capital 41,500 into our profit share 2/5. So which is 16,600. Okay. So this is the sum solution. 10th question. Nirmal and Pavan are partners sharing profits in the ratio of 3:2. The firm had given loan to Pavan of 5 lakh rupees on 1st April 2025. Interest was to be charged at 10% per annum. The firm took loan of 2 lakh rupees from Nirmal on 1st December 2025. Before giving effect to the above, the firm incurred a loss of 10,000 rupees for the year ended 31st March 2026
Determine the amount to be transferred to profit and loss appropriation account. So இங்க கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, நிர்மல் பவன் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. ஓகே, ஃபர்ம் வந்து பவனுக்கு லோன் கொடுத்திருக்கு. ஸோ ஃபர்ம்ஸ் லோன் டு பார்ட்னர் 5 lakh rupees on 1st April 2025. Interest was to be charged at 10% per annum. ஸோ இந்த கேஸ்ல பவன் என்ன செய்யணும், ஃபர்முக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணும் அண்ட் அதோட இன்ட்ரெஸ்ட் 10% per annum. இன்ட்ரெஸ்ட் வாஸ் டு பி சார்ஜ்னா ஃபர்ம் வந்து பார்ட்னர் கிட்ட இருந்து வாங்க வேண்டிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுதான் 10% per annum. ஓகே, அதே மாதிரி ஃபர்ம் என்ன செஞ்சிருக்கு, நிர்மல் கிட்ட இருந்து லோன் எடுத்திருக்கு 2 lakh rupees on 1st December 2025. இந்த கேஸ்ல ஃபர்ம் வந்து நிர்மலுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும், பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட பத்தி எதுவுமே கொடுக்கல. ஓகே, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி 31st March 2026 இயர் எண்டும் போது ஃபர்ம் 10,000 rupees லாஸ் இன்கர் பண்ணிருக்கு. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 1/4/25 அன்னைக்கு பவன் ஃபர்ம் கிட்ட இருந்து லோன் எடுத்திருக்கான். ஸோ பவன்ஸ் லோன் ஃப்ரம் த ஃபர்ம், ஓகே, which is 5 lakh rupees. இப்ப பவன் என்ன செய்யணும், ஃபர்முக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு என்னென்ன நம்மளுக்கு தெரியணும், லோன் அமௌண்ட் தெரியணும். ஸோ லோன் அமௌண்ட் நம்மளுக்கு 5 lakhs அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் டு பி சார்ஜ்ட் அட் 10% per annum. ஓகே, ஸோ அப்ப ஃபர்ம் வந்து பவன் கிட்ட இருந்து 10% per annum கேட்கணும். ஸோ அதுவும் நம்மளுக்கு டைரக்டா கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும், டைம் பீரியட். ஓகே, ஸோ இங்க நம்ம டைம் பீரியட் கால்குலேட் பண்ணும். ஸோ டைம் பீரியட்னு பாத்தீங்கன்னா எப்போ ஃபர்ம் கிட்ட இருந்து லோன் எடுத்திருக்காம 1/4/25 அன்னைக்கு. அண்ட் இதோட அக்கௌண்டிங் பீரியட் எண்ட் வரைக்கும், ஏன்னா இங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க எதுவுமே சொல்லல. ஸோ அப்ப அக்கௌண்டிங் பீரியட் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஹோல் 12 monthsக்கும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் பவனோட இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, இந்த கேஸ்ல ஃபர்ம் வந்து நிர்மல் கிட்ட இருந்து லோன் எடுத்திருக்கு. இன்னைக்கு 1/12/25 அன்னைக்கு நிர்மல்ஸ் லோன் டு த ஃபர்ம், which is 2 lakh rupees. ஓகே, சோ இப்போ இங்க யார் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும், ஃபர்ம் வந்து நிர்மலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணும். ஓகே, சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு என்னென்ன தெரியணும், லோன் அமௌண்ட் which is 2 lakh rupees. ஓகே, நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியணும். சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க நம்மளுக்கு கொடுக்கல. அப்பனா நம்ம என்ன பண்ணும், ஃபர்ம் வந்து 6% per annum ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகே, as per இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ஓட ப்ரொவிஷன்ஸ் படி. நெக்ஸ்ட் நம்மளுக்கு டைம் பீரியட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கால்குலேட் பண்றதுக்கு லோன் அமௌண்ட் தெரியணும், அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியணும். நெக்ஸ்ட் டைம் பீரியட். இந்த இடத்துல ஃபர்ம் என்ன பண்ணிருக்கு, லோனை 1st December அன்னைக்கு எடுத்திருக்கு பவன் நிர்மல் கிட்ட இருந்து. ஓகே, 1/12/25 அண்ட் எங்கேயுமே ரீபே பண்ணிருக்கு எதுவுமே சொல்ல. அப்ப நம்ம இயர் எண்ட், தட் இஸ் 31st March 2026 வரைக்கும் கால்குலேட் பண்ணும். ஸோ டிசம்பர் 1st வாங்கியாச்சு, அப்ப டிசம்பர் ஃபுல்லாவே லோன் யூஸ் பண்ணிருக்கு. ஸோ அப்ப டிசம்பர்லயே நம்ம கவுண்ட் பண்ணும், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ 4 months பீரியடுக்கு நம்ம இங்க கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அமௌண்ட் எந்த அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த கேஸ்ல அப்ப நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, பவன் வந்து ஃபர்ம் கிட்ட இருந்து லோன் எடுத்திருக்கான். அப்ப பவன் ஃபர்முக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணும். இது வந்து ஃபர்முக்கு இன்கம். ஓகே, இது ஃபர்முக்கு இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க, நிர்மல் வந்து ஃபர்முக்கு என்ன செஞ்சிருக்கான், லோன் கொடுத்திருக்கான். ஓகே, சோ அப்ப அந்த கேஸ்ல ஃபர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நிர்மலுக்கு பே பண்ணும். அப்ப இது ஃபர்மை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் எக்ஸ்பென்ஸ். சோ இப்ப நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்
கால்குலேட் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கால்குலேஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு பவன் 5 lakh rupees loan amount into rate of interest 10%, and இங்க 1st April to 31st March வரைக்குமே யூஸ் பண்றாங்க லோனை. ஸோ அப்போ 1 இயர்க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றோம். ஸோ 5 lakhs into 10%, 50,000 rupees. நெக்ஸ்ட் வந்து நிர்மலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கால்குலேட் பண்ணும். ஸோ லோன் அமௌண்ட் வந்து 2 lakh rupees, rate of interest 6/100, and time period 1st December to 31st March 2026. So it is 4 months. So 4/12. So 2 lakh into 6% into 4/12, 4,000 rupees interest. So profit and loss account open பண்ணிக்கலாம். Again profit and loss account nominal account rule தான் follow பண்ணும். So nominal account rule படி debit sideல நம்ம வந்து firm ஓட expenses and losses record பண்ணுவோம், and credit sideல firm ஓட incomes and gains record பண்ணுவோம். And columns open பண்ணுங்க, columns name பண்ணுங்க. Debit sideல particulars amount column, credit sideலயும் particulars amount column. ஓகே, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனேயுமே நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு கொடுத்திருக்கிற லாஸோ இல்ல ப்ராஃபிட்டையோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த கேஸ்ல நம்மளுக்கு லாஸ் கொடுத்திருக்காங்க. சோ லாஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு டெபிட் சைட்ல ரெக்கார்ட் பண்ண போறோம். ஓகே, டு லாஸ் 10,000 rupees. ஓகே, இப்ப அடுத்தது வந்து இந்த பவனுக்கு கொடுத்திருக்கிற லோனுக்கு இன்ட்ரெஸ்ட். இப்ப பவன் வந்து ஃபர்முக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றான். அப்ப ஃபர்மை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் இன்கம். இன்கம் நம்ம எந்த சைடு ரெக்கார்ட் பண்ணும், கிரெடிட் சைட்ல. So by interest on loan to Pavan 50,000 rupees. Next வந்து நிர்மலுக்கு firm interest on loan pay பண்ணும். So அப்ப இது expense firmக்கு. So அப்ப debit sideல நம்ம 2 interest on loan by நிர்மல் போடுறோம் 4,000 rupees. Okay, வேற எந்த ஐட்டம்ஸ்மே நம்மளுக்கு கொடுக்கல. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். நம்ம கிரெடிட் சைட்ல தான் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு 50,000. அதே தான் டெபிட் சைடுக்கும் டோட்டல். And balancing figure வந்து 50,000 minus 10,000 minus 4,000, which is 36,000 டெபிட் சைட்ல. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா கிரெடிட் சைட்ல நம்ம இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸை ரெக்கார்ட் பண்றோம், அண்ட் டெபிட் சைட்ல எக்ஸ்பென்சஸை ரெக்கார்ட் பண்றோம். அப்ப இந்த கேஸ்ல நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, இன்கம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸை விட ஜாஸ்தியா இருக்கிறதுனால 36,000 rupees நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வருது. ஸோ இதை நம்ம நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெட் ப்ராஃபிட்டை தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன். 11th question. Ankit, Banu and Charu are partners in a firm sharing profits and losses equally with capital of 2,50,000 rupees each. On 1st October 2025, Ankit and Banu gave loans of 2,50,000 rupees each to the firm, whereas Charu took a loan of 1 lakh rupees from the firm on 1st November 2025. It was agreed among the partners that Charu will be charged interest at 6% per annum. Interest on loan from partners was paid on 10th April 2026. The firm closes its books on 31st March each year. Pass the journal entries in the books of the firm for the year ended 31st March 2026. So இங்க நம்மளுக்கு 3 பார்ட்னர்ஸ் கொடுத்திருக்காங்க, அன்கித், பானு, சாரு, அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவல் ரேஷியோ. ஸோ 1:1:1. அண்ட் ஒவ்வொருத்தரோட கேபிட்டலும் 2,50,000 rupees. அன்கித்தும் பானுவும் 1st October 2025 அன்னைக்கு ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்காங்க. அன்கித் ஒரு 2,50,000 rupeesம், பானு ஒரு 2,50,000 rupeesம் இங்க ஈச்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. ஓகே, சோ அப்ப ஃபர்ம் என்ன பண்ணிருக்கு, பார்ட்னர் கிட்ட இருந்து லோன் எடுத்திருக்கு. அப்ப ஃபர்ம் இன் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணி தான் ஆகணும். பார்ட்னர்ஷிப் டீட் இருந்தாலும் இல்லாட்டியும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணி தான் ஆகணும். பட் சாரு பாத்தீங்கன்னா ஃபர்ம் கிட்ட இருந்து லோன் எடுத்திருக்கா 1 lakh rupees 1st November 2025 அன்னைக்கு. ஓகே, அண்ட் சாரு கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வாங்கணும்னா 6% per annum சார்ஜ்டுனா ஃபர்ம் வந்து சாரு கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் 6% per annum. ஓகே, ஸோ 10th April 2026 அன்னைக்கு பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்றாங்க. அண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து 31st March க்ளோஸ் பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ கொஸ்டின் வந்து 31st March 2026 அன்னைக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்றாங்க. சோ இப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, அன்கித்தும் பானுவும் ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்காங்க. சோ எந்த டேட்ல கொடுத்திருக்காங்க, 1/10/25 அன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, ரெண்டு பேரும் 2,50,000 2,50,000 கொடுத்திருக்காங்க. சோ அன்கிட்ஸ் லோன் டு த ஃபர்ம் which is 2,50,000 rupees. அதே மாதிரி பானுவும் என்ன செஞ்சிருக்கா, அதே டேட்ல ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்கா. சோ பானுஸ் லோன் டு த ஃபர்ம் 2,50,000 rupees. ஓகே, இப்ப இந்த கேஸ்ல பார்ட்னர் ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்காங்க. இன் ரிட்டர்ன்
firm என்ன செய்யணும்? interest on loan pay பண்ணணும். okay, so இப்போ interest on loan calculate பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும்? loan amount வேணும். so நம்மளுக்கு loan amount தெரியும் 2,50,000 rupees ஒவ்வொரு பார்ட்னருக்கும். and next என்ன தெரியணும்? rate of interest. okay, இப்ப இங்க firm வந்து பார்ட்னருக்கு interest on loan pay பண்ணும். எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கொடுக்கல. சாருவோட லோனுக்கு தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% கொடுத்திருக்காங்க. பட் அன்கித் அண்ட் பானுவை பத்தி எதுவுமே சொல்ல, பார்ட்னர்ஷிப் டீட பத்தி எதுவும் சொல்ல. அப்ப அந்த கேஸ்ல ஃபர்ம் என்ன செய்யணும்? கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்ட்னருக்கு பே பண்ணி தான் ஆகணும். சோ அது வந்து 6% per annum as per Indian Partnership Act 1932. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு டைம் பீரியட் இம்பார்ட்டன்ட். so time periodனா firm வந்து எத்தனை நாளைக்கு இந்த லோனை யூஸ் பண்ணுது. இப்ப நம்மளுக்கு 1/10/25 அன்னைக்கு 2 பேர் லோன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்க ஜேர்னல் என்ட்ரி வந்து 31st March 2026 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இன் பிட்வீன் எங்கேயுமே அன்கித் பானுவோட லோனை firm ரீபே பண்ணிடுச்சுன்னு சொல்லல. சோ அப்ப இந்த டைம் பீரியட் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ அக்டோபர் 1st கொடுத்ததுனால அக்டோபர் ஃபுல்லாவே அந்த firm லோனை யூஸ் பண்ணிருக்கு. சோ அப்ப அக்டோபர்லயே நம்ம 31st March வரைக்கும் calculate பண்ணும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். so 6 months. ஓகே, இந்த கேஸ்ல firm என்ன செய்யுது? பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணுது. சோ அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்றது firmக்கு இட்ஸ் an expense. இததான் நம்ம charge against profits அப்படின்னு சொல்றோம். ஓகே, so next சாரு என்ன பண்ணிருக்கா? ஃபர்ம்ல இருந்து லோன் எடுத்திருக்கா. so சாரு's loan from the firm எவ்வளோ? 1 lakh rupees. ஓகே, இப்ப சாரு என்ன செய்யணும்? ஃபர்முக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணும். இந்த கேஸ்ல ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு லோன் கொடுத்திருக்க. அப்ப பார்ட்னர் என்ன செய்யணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணும். ஓகே, இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க, which is 6% per annum. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பீரியட். சோ டைம் பீரியட் பாருங்க, நம்மளுக்கு வந்து எப்போ சாரு கொடுத்திருக்கா? 1st November 2025 கொடுத்திருக்கா. ஓகே, 1/11/25. அண்ட் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து 31st March வரைக்கும் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, 2026 வரைக்கும். ஓகே, இங்க எதுவுமே சாருவோட லோனை ரீபே பண்ணதா சொல்லல. சோ அப்ப இந்த ஃபுல் பீரியடும் யூஸ் பண்ணிருக்கு ஃபர்ம். அப்ப நவம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் கால்குலேட் பண்ணும். 1st November கொடுத்ததுனால நவம்பரையும் ஃபுல்லா நம்ம இன்க்ளூட் பண்ணும். சோ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 5 months கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணலாம். இப்ப கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். இப்ப அன்கித் அண்ட் பானுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபர்ம் கொடுக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ 2 பேருமே 1st October அன்னைக்கு லோன் கொடுத்திருக்காங்க அண்ட் 31st March வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணும். சோ இப்ப அன்கித்தோட இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 2,50,000 rupees லோன் அமௌண்ட் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% அண்ட் டைம் பீரியட் வந்து 6/12. சோ அன்கித்தோட இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 2,50,000 into 6/100 into 6/12 which is 7,500. அண்ட் பானுக்கும் அதே தான் வரும். சேம் 2,50,000 தான் லோன் அமௌண்ட் கொடுத்திருக்கா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100 தான் அண்ட் டைம் பீரியடும் சேம் அதே டேட்ல கொடுத்திருக்கா. ஓகே, சோ அமௌண்ட் வந்து அதே 7,500. நெக்ஸ்ட் சாரு கிட்ட இருந்து ஃபர்ம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வாங்கணும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம். சோ சாரு எப்ப கொடுத்திருக்கா? 1st November 2025 கொடுத்திருக்கா. சோ நம்ம 31st March 2026 வரைக்கும் கால்குலேட் பண்ணும். சோ சாருவோட லோன் அமௌண்ட் 1 lakh rupees into rate of interest 6/100 into time period which is 5/12. So 1 lakh into 6/100 into 5/12 is 2,500 சாருவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். So heading எழுதிக்கோங்க, journal entries, columns open பண்ணுங்க, columns நேம் பண்ணுங்க, date, particulars, LF, debit, credit. ஓகே, எப்பவுமே நம்ம journal entries chronological orderல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதாவது டேட் வைஸ் நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டே வருவோம். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இந்த கேஸ்ல 1st October 2025.
ஸோ 1st October 2025 அன்னைக்கு அதோட ஜேர்னல் என்ட்ரி நம்ம பாஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அன்கித்தும் பானுவும் என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ம் வந்து அன்கித் அண்ட் பானு கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வாங்கினதுனால ஃபர்மோட பேங்க் அக்கௌண்ட் என்ன ஆயிருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்ப அசெட்டோட வேல்யூ, அதாவது பேங்க்ங்கிறது அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா என்ன பண்ணும், டெபிட் பண்ணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ண போறோம். அண்ட் அன்கித் அண்ட் பானு லோன் கொடுத்திருக்காங்க ஃபர்முக்கு. ஓகே, அப்ப ஃபர்ம் என்ன செய்யும், அன்கித்துக்கும் பானுக்கும் செப்பரேட் லோன் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும். கேபிட்டல் அக்கௌண்ட்ல இதை போடாது, தனியா லோன் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும். பிகாஸ் இப்ப ஃபர்மை க்ளோஸ் பண்ணும்போது அன்கித் அண்ட் பானுவோட லோன்ஸை ரீபே பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட கேபிட்டல்ஸை ஃபர்ம் ரீபே பண்ணும். சோ எவ்வளவு லோன் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் தனியா ஒரு லோன் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றோம். சோ டு லோன் பை அன்கித் அக்கௌண்ட், டு லோன் பை பானு அக்கௌண்ட். சோ ரெண்டு பேரும் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 2,50,000 2,50,000. அப்ப பேங்க்ல 5 lakh rupees ரிசீவ் ஆயிருக்கும். சோ டு லோன் பை அன்கித் 2,50,000, டு லோன் பை பானு 2,50,000. அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதுங்க, நரேஷன் மஸ்ட். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் எப்ப நடந்திருக்கு, 1st November 2025 அன்னைக்கு. சோ 1/11/2025 அன்னைக்கு சாரு ஃபர்ம் கிட்ட இருந்து லோன் எடுத்திருக்கா. அப்ப சாருவோட லோனுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், தனியா ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண போறோம். அண்ட் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ம் வந்து சாருக்கு பணம் கொடுத்திருக்கு 1 lakh. அப்ப ஃபர்மோட பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்கும், குறைஞ்சிருக்கும். அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆனா நம்ம என்ன பண்ணும், அதை கிரெடிட் பண்ணும். அப்ப பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போறோம் அண்ட் லோன் டு சாரு அக்கௌண்ட்டை டெபிட் பண்ண போறோம். ஓகே, அமௌண்ட் வந்து 1 lakh rupees. அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதுங்க. ஓகே, சோ இப்ப அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை வந்து 10th April 2026 அன்னைக்கு தான் அவங்க பே பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் 31st March ஒவ்வொரு வருஷத்துலயும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்மளுக்கு 31st March 2026 வரைக்கும் தான் போட சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 10th April 2026 அன்னைக்கு பே பண்ற இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு ஜேர்னல் என்ட்ரில கொண்டு வர வேணாம். நம்மளுக்கு போட வேண்டியது 31st March 2026 வரைக்கும் என்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ அதை மட்டும் போட்டா போதும் ஜேர்னல் என்ட்ரில. ஓகே, இப்ப 31st March 2026 அன்னைக்கு ஃபர்ம் என்ன செய்யும், அன்கித்துக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டியூ என்ட்ரி எழுதும். அந்த டியூ என்ட்ரியை தான் நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பானுக்கு அதே டேட்ல 31st March இயர் எண்ட்ல இவ்வளவு டியூ இருக்கு, அக்கௌண்டிங் பீரியட் க்ளோஸ் பண்ணும்போது இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டியூ என்ட்ரி எழுதும். அதே மாதிரி சாரு கிட்டே இருந்து இவ்வளவு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டியூ என்ட்ரி, அட்ஜஸ்டிங் என்ட்ரி எழுதிக்கும். ஓகே, சோ அதை மட்டும் தான் இங்க ரெக்கார்ட் பண்ண போறோம். பேமெண்ட் என்ட்ரியை நம்ம ரெக்கார்ட் பண்ணல. ஓகே, சோ 31st March 2026 இதெல்லாம் நம்ம காட்டினாதான் நம்மளுக்கு கரெக்டான நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் கிடைக்கும். ஓகே, சோ 31st March 2026 அன்னைக்கு ஒரு டியூ என்ட்ரி பாஸ் பண்றோம். இது யாருக்கு, ஃபர்ஸ்ட் அன்கித்துக்கு. இப்ப அன்கித்துக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட், அதாவது ஃபர்ம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது அன்கித்துக்கு இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஓகே, அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண போறோம், அன்கித்தோட லோன் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ண போறோம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை அன்கித் அக்கௌண்ட் டெபிட் டு லோன் பை அன்கித் அக்கௌண்ட். அதாவது அன்கித்தோட லோன் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்றோம். ஓகே, எதை வச்சு, அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் வச்சு. சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை அன்கித் அக்கௌண்ட் டு லோன் பை அன்கித் which is 7,500 நம்ம கால்குலேட் பண்ணோம்ல. இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. இதைதான் நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இவனுக்கு இவ்வளவு டியூ இருக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அதே 31st March 2026 இயர் எண்ட்ல பானுக்கும் என்ன பண்ணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். சோ அதுக்கான டியூ என்ட்ரி, பானுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னு சொல்லி ஒரு டியூ என்ட்ரி பாஸ் பண்றோம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை பானு அக்கௌண்ட் டு லோன் பை பானு அக்கௌண்ட் 7,500 7,500. அண்ட் அதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. அன்கித் அண்ட் பானுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டியூ அப்படின்றதுக்கு என்ட்ரி பாஸ் பண்ணியாச்சு இயர் எண்ட்ல. அதே மாதிரி சாரு கிட்ட இருந்து இவ்வளவு சார்ஜ் பண்ணுங்கிறதுக்கு நம்ம என்ட்ரி பாஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். சோ 31st March 2026 அன்னைக்கு நம்ம வந்து சாருவோட இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றதுக்கு என்ட்ரி பாஸ் பண்றோம். which is Charu's capital account debit to interest on loan to Charu account 2,500 2,500. அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி முடிச்சிட்டோம். இயர் எண்ட் ஆயிடுச்சுல 31st March 2026 அன்னைக்கு ஃபார்ம் என்ன செய்யும், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். அப்ப அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணும். அப்பதான் நம்மளுக்கு கரெக்ட் நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் கிடைக்கும். ஓகே, சோ இப்ப அன்கித் அண்ட் பானுக்கு ஃபர்ம் வந்து பே பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அப்ப அது எக்ஸ்பென்ஸ். சோ அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். ஏன் இதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம ரெக்கார்ட் பண்றோம், பிகாஸ் இதெல்லாம் charge against profits. அதனால profit and loss accountல நம்ம ரெக்கார்ட் பண்றோம். So 31st March 2026 அன்னைக்கு நம்ம வந்து அன்கித் அண்ட் பானுவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை P&L அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இது ரெண்டுமே ஃபர்முக்கு எக்ஸ்பென்ஸ். சோ அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல ஃபர்மோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம்.
So profit and loss account debit பண்றோம் to interest on Ankit's loan to interest on Bonner's loan. Okay, which is 7,500, 7,500 total 15,000 நம்ம profit and loss account க்கு transfer பண்ணியாச்சு. And இதுக்கு narration எழுதுங்க. இதை நம்ம transfer entry அப்படின்னு சொல்லுவோம். Next 31st March 2026 அன்னைக்கு சாரு கிட்டேந்து வர வேண்டிய interest on loan. இது firmக்கு income. So அப்ப profit and loss account ஓட credit sideல நம்ம போட போறோம். அப்ப profit and loss account credit பண்ண போறோம். So interest on loan to Charu account to profit and loss account 2,500, 2,500 and இதுக்கு narration எழுதுங்க. இதுதான் இந்த questionக்கு solution. நம்ம வந்து 10th April 2026 அன்னைக்கு தான் interest pay பண்றாங்க. அதுக்கான journal entry pass பண்ணல because இவங்க என்ன கேட்டிருக்காங்க? Pass the journal entries in the books of the firm for the year ended 31st March 2026. So 31st March 2026 வரைக்கும் வர entries மட்டும் pass பண்ணா போதும். 12th question. Atul, Jetha and Tarak are partners sharing profits equally. Jetha was given loan by the firm on 1st July 2025 of 6 lakh rupees. Books are closed on 31st March. Past journal entries if subdivision A, rate of interest is not agreed. Subdivision B, rate of interest to be charged is agreed at 10% per annum. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Atul, Jetha and Tarak 3 பேர் partners and அவங்களோட profit sharing ratio வந்துட்டு 1:1:1. Jetha என்ன பண்ணிருக்கா? 1st July 2025 அன்னைக்கு firm கிட்ட இருந்து loan எடுத்திருக்கா. So Jetha's loan from the firm is 6 lakh rupees. Okay, இப்ப Jetha firm கிட்ட இருந்து loan எடுத்திருந்தா Jetha தான் firmக்கு interest on loan pay பண்ணும். And books of accounts 31st March close பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. And journal entries pass பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு 2 கேஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு கேஸ் வந்து rate of interest is not agreed. So rate of interest is not agreed in case A ல சொல்லியிருக்காங்க. அதாவது firm வந்து பார்ட்னருக்கு லோன் கொடுத்திருக்கு. ஸோ இன் ரிட்டர்ன் பார்ட்னர் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணும். பட் இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அக்ரிமெண்ட் எதுவும் கிடையாது. ஸோ அக்ரிமெண்ட் இல்லாத போது இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ப்ரொவிஷன்ஸ் படி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் சார்ஜ் பண்ண கூடாது. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்ட்னர் கிட்ட இருந்து ஃபர்ம் சார்ஜ் பண்ண கூடாது. அப்ப இங்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த ஜர்னல் என்ட்ரியும் வராது. நெக்ஸ்ட் கேஸ் B ல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி சார்ஜ்ட் 10% per annum. இங்க சார்ஜ் பண்ணலாம், அதாவது அவங்க அக்ரிமெண்டே வச்சிருக்காங்க 10% per annum சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லி. அப்ப பார்ட்னர் என்ன செய்யணும்? ஃபர்முக்கு 10% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். ஸோ அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கு நம்மளுக்கு லோன் அமௌண்ட் தெரியணும். ஸோ 6 lakhs. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியும் 10%. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? டைம் பீரியட். ஸோ டைம் பீரியடுங்கிறது இங்க எப்போ லோன் கொடுத்திருக்காங்க? ஜேதா எப்ப கொடுத்திருக்கா? 1/7/2025. அண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்ப க்ளோஸ் பண்றாங்க? 31st March every year. ஸோ 31st March 2026 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணும். இன் பிட்வீன் எங்கேயும் ரீபே பண்ணிருக்காங்க எதுவுமே சொல்லல. ஓகே, ஸோ அப்போ ஜூலை 1st ஜூலைல இருந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே, 31st March வரைக்கும். அப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 9 monthsக்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம் பி சப்டிவிஷனுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேஷன்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ சப்டிவிஷன் ஏல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கும்போது ஃபர்ம் வந்து ஜேதா கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு நோ ஜர்னல் என்ட்ரி. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பி பாத்தீங்கன்னா 10% கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். 6 lakhs லோன் அமௌண்ட், 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம் பீரியட் அப்படின்றது 1st July to 31st March 9/12. Okay, 6 lakhs into 10/100 into 9/12 is 45,000 rupees. So subdivision A ஓட journal entry பார்க்கலாம். Subdivision A வந்து rate of interest is not agreed. அதனால interest on loanக்கு journal entry கிடையாது. பட் firm வந்து ஜேதா கொடுத்த லோனுக்கு நம்ம entry பாஸ் பண்ண போறோம். So heading எழுதிக்கோங்க, column open பண்ணிக்கோங்க and date columnல 1st July 2025 எழுதுங்க. ஏன்னா அந்த டேட்ல தான் firm வந்து ஜேதாக்கு லோன் கொடுத்திருக்கு. So இப்போ firm ஜேதாக்கு லோன் கொடுத்தா அதோட பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகும்? குறையும். ஸோ பேங்க்ங்கிறது என்னது? அசெட். அசெட்டோட வேல்யூ குறைஞ்சா நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஸோ இங்க என்ட்ரி வந்து லோன் டு ஜேதா அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட் 6 lakh rupees. அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதுங்க. இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு ஜர்னல் என்ட்ரி கிடையாது. ஸோ அவ்வளவுதான்.
subdivision B கான entry என்னன்னு பார்க்கலாம். So இங்க வந்து rate of interest 10% per annum கொடுத்திருக்காங்க. நம்ம interest 45,000 calculate பண்ணிட்டோம். Okay, so 1st July 2025 அன்னைக்கு firm வந்து ஜேதா கொடுத்த லோனுக்கு நம்ம entry pass பண்ண போறோம். So loan to ஜேதா account to bank account 6 lakh rupees and அதுக்கு narration எழுதுங்க. Next இப்போ 31st March books of accounts close பண்றாங்க. அப்ப close பண்ணும்போது firm என்ன செய்யும்? ஜேதாக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி போடும். அதுதான் அட்ஜஸ்டிங் என்ட்ரி. ஸோ 31/3/2026 அன்னைக்கு என்ட்ரி வந்து ஜேதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு ஜேதாஸ் அக்கௌண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் 45,000 அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதுங்க. ஸோ 31st March 2026 அன்னைக்கு அடுத்தது ஃபார்ம் என்ன செய்யும்? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இந்த இன்கம், அதாவது ஜேதா பே பண்ணும் இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், அப்ப ஃபார்ம் ரிசீவ் பண்ணணும். அப்ப இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்ல, அப்பதான் நம்மளுக்கு கரெக்ட் நெட் ப்ராஃபிட் ஆன் நெட் லாஸ் கிடைக்கும். அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு ஜேதாவை எந்த சைட்ல நம்ம போடுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட். ஏன்னா ஜேதா இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்றா அண்ட் ஃபார்ம் ரிசீவ் பண்ணுது. ஸோ இட்ஸ் அன் இன்கம். அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட் போட போறோம். ஸோ அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்றோம்? கிரெடிட் பண்றோம். ஸோ என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு ஜேதா அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 45,000 அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். 13th question. Parul, Paresh and Rahul are partners in the firm. Firm gave loan to Rahul on 1st February 2026 of 6 lakh rupees. Interest was agreed to be levied at 6% per annum. Rahul paid interest by check up to February 2026 on 5th March 2026 and the balance was paid by him on 5th April 2026. Pass the journal entries for interest on loan to partner. So இந்த கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க அண்ட் firm வந்து ராகுலுக்கு லோன் கொடுத்திருக்கு. தட் இஸ் 1/2/2026 அன்னைக்கு firm has given loan to Rahul which is 6 lakh rupees. Okay, so இப்போ நம்ம firm லோன் வந்து ராகுல் கொடுத்திருக்கு. அப்ப ராகுல் இன் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணும். அப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு டைரக்டா கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. 6% per annum சார்ஜ் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும்? டைம் பீரியட் தெரியணும். இந்த இன்ட்ரெஸ்ட கால்குலேட் பண்றதுக்கு டைம் பீரியட். சோ இந்த கேஸ்ல பாருங்களேன், அக்கவுண்டிங் பீரியட் அப்படின்றது 1/4/2025 ஆரம்பிச்சு 31st March 2026 முடியுது. ஓகே, இப்ப இந்த கேஸ்ல எப்ப லோன் கொடுத்திருக்காரு அவரு? எடுத்திருக்காரு 1/2/2026 அன்னைக்கு ஃபர்ம் கிட்ட இருந்து ராகுல் லோன் எடுத்திருக்காரு. ஓகே, அண்ட் இயர் எண்டுங்கிறது இங்க என்னது? 31st March 2026 இந்த அக்கவுண்டிங் பீரியட் எண்ட். இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 5th March அன்னைக்கு ஓகே ராகுல் என்ன செஞ்சிருக்காரு? பிப்ரவரி மந்தோட இன்ட்ரெஸ்ட செக்கால பே பண்ணிட்டாரு. ஓகே, 5th March அன்னைக்கு 1/2/2026ல இருந்து 28/2/2026 வரைக்கும் யூஸ் பண்ண லோனுக்கு இன்ட்ரெஸ்ட செக்கால ராகுல் பே பண்ணிட்டாரு. எந்த டேட்ல பே பண்ணிருக்காரு? 5/3 அன்னைக்கு பே பண்ணிருக்காரு. ஓகே, சோ இது ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பேலன்ஸ் வாஸ் பெய்ட் ஆன் 5th April. பேலன்ஸ் என்ன பண்ணிருக்காரு? 5th April அன்னைக்கு பே பண்ணிருக்காரு. சோ இங்க நம்மளுக்கு அக்கவுண்டிங் பீரியட்ன்றது இந்த இடத்துல டைம் பீரியட்ன்றது 1/2/26ல இருந்து 31/3/2026. சோ 1/2/26 to 28/2/26 அவர் பே பண்ணிட்டாரு. அதாவது பிப்ரவரி மந்தோடத பே பண்ணிட்டாரு. இப்ப நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்கு? மார்ச் மந்தோடது. தட் இஸ் 1/3/2026 to 31/3/2026. இந்த பேலன்ஸ தான் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா 5th April பே பண்ணிருக்காரு. ஓகே, சோ இப்போ இதுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்? அண்ட் இங்க என்ன கேட்டிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு மட்டும் ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனோட கால்குலேஷன் பார்க்கலாம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு ராகுல் ஃபர்ஸ்ட் February 1st ல இருந்து 28th February வரைக்கும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். which is 6 lakh rupees into 6% into 1/12 1 monthக்கு 1st February to 28th February. Okay, so 6 lakhs into 6/100 into 1/12 is 3,000 rupees. Next, balance amount, that is accounting period நம்மளுக்கு எப்ப முடியுது? March 31st. So அப்ப 1st March to 31st March 6 lakhs into 6/100 into again இங்கே 1/12 which is 3,000 rupees.
ஸோ இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மட்டும் தான் பாஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ம் கிட்ட இருந்து ராகுல் எவ்வளவு லோன் வாங்கினாரு, அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எவ்வளோ, அதெல்லாம் தேவை கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ஹெட்டிங் எழுதுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ 5th March 2026 அன்னைக்கு ராகுலுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ம் என்ன செய்யும், ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடும். ஸோ ராகுல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு ராகுல்ஸ் அக்கௌண்ட் 3000 rupees. இது பிப்ரவரி மந்தோடது. ஓகே, அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதுங்க. அதே டேட்ல என்ன பண்ணிருக்கு, ராகுல் வந்து ஃபர்முக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்காரு செக்ல. சோ அப்ப அதுக்கான என்ட்ரி. சோ 5/3/2026 அன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ராகுல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3000 rupees அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. இப்ப இந்த பிப்ரவரி மந்தோட 3000 rupees இன்ட்ரெஸ்ட நம்ம என்ட்ரி போட்டாச்சு. இப்ப நெக்ஸ்ட் 31st March அன்னைக்கு தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். இந்த 31st March அன்னைக்கு இந்த 3000 rupees இன்னும் பே பண்ணல. சோ இது வந்து சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி ஒரு என்ட்ரி போடுறோம். இதை எப்ப பே பண்றாங்க, 5th April தான் பே பண்றாரு ராகுல். ஓகே, அப்ப 31st March 2026 அன்னைக்கு இந்த 3000 rupees சார்ஜ் பண்ணணும்னு ஒரு என்ட்ரி ஃபார்ம் போடுது. சோ என்ட்ரி வந்து ராகுல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு ராகுல்ஸ் அக்கௌண்ட் 3000. ஓகே, அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதுங்க. இப்போ இந்த பேலன்ஸ் 3000 எப்ப பே பண்ணிருக்காரு அவரு, 5th April 2026. ஓகே, நம்மளுக்கு 31st March 2026 அன்னைக்கு firm என்ன செய்யும், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். அப்ப P&L அக்கௌண்ட்ல இந்த இன்ட்ரெஸ்ட firm காட்டினாதான் அது கரெக்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிடைக்கும். சோ அப்ப என்ன செய்யும் firm, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு ராகுல் அப்படின்றத கிரெடிட் பண்ணும் P&L அக்கௌண்ட்ல. ஏன்னா ராகுல் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்றாரு அண்ட் ஃபர்ம் ரிசீவ் பண்ணுது. சோ ஃபர்ம்க்கு இன்கம். அப்ப P&L அக்கௌண்ட்ல இதை கிரெடிட் பண்ண போறோம். சோ 31st March 2026 அன்னைக்கு இந்த பிப்ரவரி மந்த்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுல்ல 3000 rupees, அதையும் இப்ப மார்ச் மாசத்துல இன்னும் வரணும்னு சார்ஜ் பண்ணிருக்குல்ல, இந்த 3000 ஆட் பண்ணி P&L அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் கிரெடிட் சைடுக்கு. சோ அப்ப நம்ம P&L அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு ராகுல் அக்கௌண்ட் டெபிட் டு P&L அக்கௌண்ட் 6000. பிப்ரவரி மந்தோட இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதுவும் ஒரு இன்கம். இந்த 3000 வரணும், இதுவும் ஒரு இன்கம். சோ ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் 6000. ஓகே, அண்ட் இதுக்கு நரேஷன். இதுதான் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. அண்ட் லாஸ்டா 5th April அன்னைக்கு இந்த அமௌண்ட், இந்த இன்ட்ரெஸ்ட் 3000 rupees ரிசீவ் பண்ணிடுச்சு. சோ அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ராகுல்ஸ் கேபிட்டல் 3000 அண்ட் நரேஷன் எழுதிக்கோங்க. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். சோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு பார்ட்னரோட கான்செப்ட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம TS லெவல்ல கொஸ்டின் நம்பர் 9 to 13 சொல்யூஷன்ஸும் பார்த்தோம். அதுல நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை பார்ட்னரும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு பார்ட்னரும் கொடுத்திருந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறதையும் பார்த்தோம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை பார்ட்னர் அப்படிங்கிறது ஃபர்முக்கு எக்ஸ்பென்ஸ். ஏன்னா பார்ட்னர் வந்து ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்காரு, இன் ரிட்டர்ன் ஃபர்ம் பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். சோ அது எக்ஸ்பென்ஸ், அதை நம்ம சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு பார்ட்னர் அப்படின்றது ஃபர்முக்கு இன்கம். ஏன்னா ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு லோன் கொடுத்திருக்காரு, சோ பார்ட்னர் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும் ஃபர்முக்கு. அப்ப ஃபர்ம் வந்து பார்ட்னர் கிட்ட இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றதுனால அது இன்கம். சோ உங்களுக்கு இந்த வீடியோட கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களாவே ட்ரை பண்ணி பாருங்க, எதையும் ரெஃபர் பண்ணாதீங்க, சொல்யூஷன்ஸ் எதையும் ரெஃபர் பண்ணாம நீங்களே ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அக்கௌண்டன்சில கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.